கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் நமக்கு கொடுக்க போறேன்னு திட்டமா சொல்லிட்டார். அதையே சொல்லிட்டார் பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அதை நமக்கு கொடுக்க போறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அது எந்த வேலையில் கொடுப்பார் நமக்கு தெரியாது, எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. நம்ம பேரில் ஒரு நினைவை அவர் நினைத்திருக்கிறார். இவங்க இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காரியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் நான் இந்த காரியத்துக்குரிய இந்த முடிவை இவர்கள் நினைவுகளின்படி அல்ல, என்னுடைய நினைவின்படி நான் இவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. ஆனால் எதிர்பார்த்துக்கிற காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும். அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எப்படி இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா விசுவாசிக்கணும். நம்ம எதிர்பார்த்துக்கிற காரியம் கண்டிப்பாக தேவனுடைய நினைவின்படி சித்தத்தின்படி நமக்கு நடக்க போகுதுன்னு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் நிச்சயித்திருக்கிறேன், அதன் நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிறவர் யார்? அவர் இன்னார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்திருக்கணும், நல்லா புரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் சில காரியம் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்பதை நாம் தெளிவாக திட்டமாக புரிஞ்சிருக்கணும். ஏன்னா பலம் அல்ல, பராக்கிரம் அல்ல, தேவனுடைய ஆவியினால் தான் ஆகும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் எதிர்பார்த்து உங்கள் சமூகத்தில் வைத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு இந்த முடிவை தருவேன்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய நினைவின்படி அல்ல, உங்கள் நினைவின்படி ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்க போகிறீங்க. காரணம், நீங்கள் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் செய்ய நினைத்தது எனக்கு தடைப்படாதுன்றதை அறிந்திருக்கிறேன்ப்பா, ஆண்டவரே எனக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தை வைத்து தேவ சமூகத்தில் நீங்கள் இருந்து செபிக்கும்போது ஏற்ற வேலை வருங்க. அந்த வேலையில் நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், வேண்டியது வரும்போதோ ஜீவ விருட்சமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய விசுவாசம் பலப்பட ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் பார்க்கும்படியாக காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆனால் அவன் பார்த்தது இயேசுவினுடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய தோற்றத்தை பார்க்கணும்னு சொல்லி தான் அவன் ஏறினான். ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த முகத்தை பார்க்கணும், தோற்றத்தை பார்க்கணுன்றத காரணத்தை விட வேத வசனத்தின் மூலமாக அவருடைய வல்லமையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், அவருடைய அபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வேதத்தில் வாசிக்கும் போது ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ நித்திய ஜீவனை நோக்கி நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம்னா அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும். அப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து வைத்திருந்தோம்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் எதிர்பார்த்துக்கிற இந்த காரியத்துக்கு அவர் பதில் கொடுக்க போறாரு, ஏற்ற வேலையில் கொடுக்க போறாரு, அவருடைய சித்தத்தின்படி எனக்கு அந்த பதில் கடந்து வரப்போகுது என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளாரையே நீங்கள் ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொள்ளும் போது உங்களுடைய இருதயம் சமாதானமாக இருக்கும். ஏன்னா அவர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் நமக்கு தடைப்பட போகிறதே கிடையாது. ஏன்னா அவர் நினைவுகளை நினைத்திருக்கிறாரு. தூரத்திலிருந்து நம் நினைவுகளை அவர் அறிகிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். நிச்சயமாக நமக்கு அந்த காரியத்தை அவர் வாய்க்க செய்ய போகிறார். அவருடைய டைம் வரும், அந்த நேரத்தில் அவர் வாய்க்க செய்வார். அவர் யார் என்பதை அறிந்திருக்கும் போது நம்ம தைரியமா இருக்க முடியும். நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துக்குரிய நல்ல முடிவு எனக்கு கிடைக்க போகுது, ஏற்ற வேலையில கிடைக்க போகுது, அவர் எனக்கு கொடுக்க போறாரு, அவருடைய நினைவின்படி அவர் செய்ய போறாரு. அந்த செய்ய நினைத்த காரியங்கள் என் வாழ்க்கையில தேவனால கூடுகிற காரியங்களை மனுஷனால தடை பண்ண முடியாது. நான் அதை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வேன். சர்வ வல்லவராகிய தேவன் எனக்கு அதை கொடுக்க போகிறார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது அந்த நம்பிக்கை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுங்க. நம்ம இந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை அப்படியே வாசிச்சு அதை தியானித்து விசுவாசத்துக்குள்ளார நம்ம கடந்து போக ஆரம்பிக்கணும். அந்த விசுவாசம் பலப்பட ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போ சொன்னா அது கேட்கும்னு சொல்லிட்டு. அப்ப கடுகளவு விசுவாசம்ன்றது அவர் விரும்புகிற விசுவாசம் நமக்குள்ளார இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள
வசனத்துக்குள்ளார கடந்து வரணும்னா வேத வசனத்துக்குள்ளார நம்ம ஆழமாய் கடந்து போகணும். இந்த நாளிலும் நம்ம பார்த்தது போல எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை குறித்து நல்ல முடிவை தேவன் நமக்கு கொடுக்க போகிறாரு. அவர் நினைவின்படி நமக்கு கொடுக்க போறாரு. அதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு சமாதானத்தோடு நம்ம காத்திருப்போமா? தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன்.